ஓகே பாய். ஒரு பேரகமன் ஷூட் பண்ணா குறி தப்பாது. அவன் ஒன்றை தான் ஷூட் பண்ணியிருக்கான். அவன் வேணும்னு தான் தப்ப விட்டுருக்கான். அவன் நம்மளை எச்சரிக்கை பண்ணியிருக்கான். இதுதான் உண்மை. வாட்ஸ் இஸ் கேம். அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்மகிட்ட அவன் என்ன எதிர்பார்க்குறான்? இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க? நமக்கு எதிராக ஏதோ சம் எவிடன்ஸ். ப்ராபப்ளி நமக்கு எதிராக ஏதோ தப்பா நடக்குது. கபீருக்கு கால் பண்ண. என்ன செஞ்சிட்டு இருக்கான்? மார்க்கெட்ல டீ குடிக்கிறான். டீ குடிச்சிட்டு இருக்கானா? டீ குடிக்கிறானா? He is setting a trap. He is setting a trap. He is setting a trap. கபீர் திரும்பி வர சொல்லு, திரும்பி வர சொல்லு. Ask him to come back immediately. Now, now, now. என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறான். ட்ரை பண்ணு. Try again, try again. ஹலோ ஹலோ கபீர், அங்கிருந்து முதல்ல நீ ஓடு. நிக்காத மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அங்கிருந்து முதல்ல நீ ஓடு. Go fast. Come on. ஓகே. கொஞ்ச நேரத்தில் தலை தறக்கி விட்டுட்டான். நம்மகிட்டே விளையாட்டு காட்டுறான். சாலா. என்ன சாப்பிட்றீங்க சார்?
சொல்லு கபீர். ஹலோ. யார் பேசுறது? சொன்னதை கேட்டதும் சும்மா அதிரதா, உள்ளுக்குள்ள அல்ல விடுதா? கேப்டன் ராம். குட், யூ நோ மை நேம். போன்ல பாஸ்னு உன் பேர் என்டர் பண்ணிருக்கான். அதான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட். உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பேன், ஆனா என்ன பார்த்திருக்க மாட்டேன். சீக்கிரமே பார்ப்பேன். என்ன தொட்டு தப்பு பண்ணிட்ட? யாரா நீ? நான் யாருங்கிறதும் உனக்கு தெரியும், எனக்கு என்ன தேவைங்கிறதும் உனக்கு தெரியும். புத்திசாலித்தனமா பேசுற. என்ன மிரட்டுறியா? நீ என்ன பண்ணுவ? அவ்வளோ பெரிய பவர்ல இருந்து உங்க அண்ணனால என்ன ஒன்றும் பண்ண முடியல. நீ என்ன பயமுத்தலான்னு நினைச்சா அதுக்கு நீ இன்னொரு தடவை பிறந்து வரணும். புரியுதா? பயப்படவே மாட்டேன்னு நீயே சொன்னதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் ஆரம்பிச்சது ஜெனரிக் மெடிசன்லேருந்து. மருந்து வாங்க பணம் இல்லாம டிரைவர் ஃபேமிலி சூசைட் பண்ணிட்டது உங்க அண்ணனை பாதிச்சிருச்சு. ஏழை ஜனங்க அநியாயமா சாகிறதுலேருந்து காப்பாத்த டாக்டர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் பல பேர்கிட்ட கலந்து பேசி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாரு. சார், நம்ம நாட்டில் மருந்து வாங்க காசு இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏழைங்க சாகாம தடுக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி ஜெனரிக் மெடிசின். ஒரு நோய் வந்தா ஒருத்தன் மருந்தை கண்டுபிடிப்பான். அந்த மருந்தை கண்டுபிடிச்சவனுக்கு சில வருஷங்கள் பேட்டன் ரைட்ஸ் இருக்கும். அதை அவன் சொந்தமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்குவான். அது மட்டும் இல்லாமல் பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் தேதி முடியறதுக்கு முன்னால எல்லா தேசத்துக்கும் அவன் நிர்ணயிக்கிற விலைக்கு அவன் கண்டுபிடிச்ச மருந்தை அவனால் வித்துக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் தேதி முடிஞ்சதும் யாரு வேணாலும் அந்த மருந்தை தயாரித்து வித்துக்க முடியும். அதுதான் ஜெனரிக் மெடிசின். பிரைவேட் கம்பெனி தயாரிக்கிற பிபி மாத்திரை 120 ரூபாய்க்கு விற்குது. ஆனால் அதே மருந்து ஜெனரிக் மெடிசினில் ₹1.80 தான் ஆகும். ஒரு மாசத்துக்கான கேன்சர் மருந்தை பிரைவேட் கம்பெனி 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்குது. ஆனால் அதுவே ஜெனரிக் மெடிசின்ல 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மருந்து எல்லாம் குறைஞ்ச விலையில தயாரிச்சா குவாலிட்டி நல்லா இருக்காது இல்லையா? நம்ம தேசத்தை பார்மசூட்டிக்கல் ஹப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. உலகத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற 50% 60% ஜெனரிக் மெடிசின் இந்தியாவில இருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அமெரிக்கா, ஜப்பான், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்படி இன்னும் பல தேசங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது சார். அத்தனை தேசத்துக்கும் இந்தியா ஜெனரிக் மெடிசனை ஏற்றுமதி பண்ணுதுன்னு சொல்ற, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் ஏன் நமக்கு கிடைக்கல? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏழைங்களுக்கான மருந்தகம்னு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சது. அது இன்னும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, நடைமுறைக்கு இன்னும் வரல சார். ஏதோ ஒரு சில ஊர்களில் சளி, தலைவலி இந்த மாதிரி மாத்திரைங்க தான் ஜெனரிக் மெடிசனில் கிடைக்குது. எல்லா கடைகள்லையும் இந்த மருந்து கிடைக்காம பெரிய மருந்து கம்பெனிங்க இதை தடுக்கிறாங்க சார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம அரசாங்கம் அரிசி, பருப்பு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ரேஷன் கடையிலேயே கம்மி விலையில் இந்த ஜெனரிக் மெடிசனை கொடுக்க முடியும் சார். இலவசமாக நிரோத்தை கொடுக்குற நம்ம அரசாங்கம் இந்த உயிர் காக்கிற மருந்தை ஏழைங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியாதா சார்? நீ இந்த ரிப்போர்ட்டையெல்லாம் உடனே தயார் பண்ணு, நான் அப்ரூவல் பண்ணி தர்றேன். தேங்க்யூ சார். ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்த கல்லூராஜ் எங்க பாஸ் கிட்ட டீல் பேசினாரு. தேங்க்யூ பையா, தேங்க்யூ. பாஸ், நம்ம டீல் முடிஞ்சது. என்ன தலைவா, நல்லா இருக்கியா?
எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? இந்த ஜெனரிக் மெடிசன் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்லாம் நீ கைவிட்டுறணும். அதுக்கு தான் ஏன் பேச்ச கேளு. கம்பெனியில் எனக்கும் ஷேர் கொடுக்குறாங்க, நான் உனக்கும் தர்றேன், ஒத்துக்கோ. ஹேய், எஸ்எஸ்எல்சி ஃபெயிலான உன் கூட சேர்ந்து ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்த சொல்றியா? எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்தவே மாட்டீங்களா? சார், நீங்க தப்பு பண்றீங்க. ஜெனரிக் மெடிசன் ப்ராஜெக்டை நான் எனக்காக பண்ணல, ஜனங்களுக்காக பண்றேன். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, உனக்கு ஒரு விலை இருக்கும். எவ்வளவு வேணும் கேளு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி லஞ்சம் கொடுக்கறதுக்கு பதிலா மெடிசனை நியாயமான விலைக்கு வித்தா மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. நம்ம இந்தியா வாழ்றதே குடும்ப உறவுகளால தான். அது இன்னைக்கு மொத்தமா அழிஞ்சிட்டு வருது. அப்பா அம்மாவுக்கு நோய் வந்தா பிள்ளைங்க பிரிஞ்சிடுறாங்க. அண்ணங்கிட்ட இருந்து தம்பி, அக்கா கிட்ட இருந்து தங்கச்சி, எல்லா உறவுகளும் விடுபட்டுறது. காரணம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம இல்லை சார், மருந்து வாங்க பணம் இல்லாதால தான். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, நாளைக்கு சாக போறவன் இன்னைக்கு செத்தான்னா கொஞ்சம் பணமாவது மிச்சமாகுமேன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். கிரேட் அப்சர்வேஷன். இதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனப்படும், உனக்கு என்ன லாபம்? ஒரு நல்லது செஞ்சேங்கிற ஆத்ம திருப்தி. நீதி நேர்மன் இப்படி பேசிட்டு இருந்தவன்லாம் பிளாட்ஃபாரத்துக்கு தான் போயிருக்கான். அவசரப்படாம முடிவு பண்ண. கெட்டது பண்றதுக்கு தான் நான் யோசனை பண்ணுவேன், நல்லது பண்றதுக்கு நான் எப்பவும் யோசிக்க மாட்டேன். பிளாட்பாரத்திலிருந்து தான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன். மறுபடியும் பிளாட்பாரத்துக்கு போறதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஜெனரிக் மெடிசன்னா அது மக்களுக்காக மட்டும்தான். இதனால நீ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபேஸ் எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடி. குட் லக். தேங்க்யூ.